அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1294வது நிகழ்ச்சி. முதல் முறையா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுகிறேன். கேரியர் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சேகர் அப்படின்றதுதான் ஜாயின் பண்றாரு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது நமக்கெல்லாம் நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே தெரியாது பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ்ல பண்ணியிருக்கோம், கல்யாணத்துல பண்ணியிருக்கோம், பல விஷயங்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க? இன்னைக்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுத்து பண்ணும் போது பல வேலைகள் அவங்க எடுத்து செய்யும் போது அது நல்லாவும் இருக்கு, அவங்களை பாராட்ட வேண்டிய விஷயமாவும் இருக்கு. அதுல இவர் திவாகர் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட அனுபவங்களை சொல்ல போறார். சாரி, கௌதம் சேகர், அவர் பேர் கௌதம் சேகர். டீக்கர் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஃபவுண்டரா இருக்காரு. பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு நம்மளாம் பேசுவோம். டீக்கர், நீங்க பேசுங்க. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். சாரி ஃபார் தி டிலே. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால டிலே ஆகிடுச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு. என் பேர் கௌதம். சார் சொன்ன மாதிரி டீக்கர் ஈவென்ட்ஸை ஓன் பண்ணுறேன், கோ ஃபவுண்டராக இருக்கேன். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்டூ டூ டைப்ஸ் ஆஃப் பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேயே. ஒன்று பார்த்தீங்கன்னா வெட்டிங் சைட்லையும், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கார்பரேட் பிஸ்னஸ் சைடும் மாறுது. ஸோ வெட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வரைக்குமே எல்லாமே நம்ம பண்ணலாம். லைக் வெட்டிங் ரிசப்ஷனு, பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதில் இருக்க சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மண்டபம் போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஃப்ரீலான்சராக இருக்க ஒரு ஈவென்ட் பிளானரை அளவே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உள்ளேயே ஒரு ஈவென்ட் பிளானர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. பட் எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கதே கிடையாது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்குள்ள வரதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்ல இருந்து பெரிய ஈவெண்ட்ஸ் வரைக்குமே கிடைக்குது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே கூட சில பேர் கிடைக்குது. சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஆனால் அவங்களால இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ண முடியல. பிகாஸ் இன்னைக்கு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி வந்ததுனால டிஜிட்டல் ஒரு ஆட் ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு லீட்ஸ் வந்துடும். அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லீட் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு கன்வெர்ட் ஆகி நம்ம கிளைண்ட் எல்லாமே ஓகே அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண்டபத்துக்கு போய் நிற்கும் போது சாரி இங்கே அலௌட் இல்லை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்க பிளானர் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். காஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் சஃபிஷியண்டாக இருக்காது, ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்கும், ஒரு நல்ல மாடல்ஸ் இருக்காது. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ க்ரியேட்டிவாக கொடுக்கறதுக்காக பார்ப்போம். கஸ்டமருக்கு இதுதான் நீட் அப்படின்னா ஸோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பார்ப்போம். கஸ்டமரோட நீட்ஸ் என்ன, அவங்க இன்டெப்த்தாக என்ன பார்க்குறாங்க, என்ன அவங்களுக்கு தேவை, ஃபுல்லாக ஒரு ஃபுல் செட்டப் பண்ணணுமா இல்லை வெறும் டெக்கார் மட்டும் பண்ணணுமா, ஸோ அப்படின்றதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கறதுக்கு பார்ப்போம். பட் உள்ளே இருக்க வெண்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வெறும் டெக்கரேஷன் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்கார் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்காது. அவங்க கிட்ட இருக்க ஒரே செட்டப்பை மாற்றி மாற்றி போட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க காசு பார்ப்பாங்க. பட் நம்மளுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல டிஃப்ரெண்ட். கிளைண்ட் என்ன கேட்டாலுமே பண்ணலாம். லைக் வெறும் சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணணும்னாலும் பண்ணலாம், வெறும் டிஜே மட்டும் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை வெறும் ஒரு ஃபோட்டோ பூத்து, இல்லை ஒரு வீடியோ பூத்து, அப்படி இல்லைன்னா ஒரு செண்ட மேளம், அப்படி இல்லைன்னா வெறும் கேட்ரிங் மட்டும் பண்ணணும், எதை கேட்டாலுமே நம்மளால தனியாக பண்ணி தர முடியும். ஸோ இன்னைக்கு இருக்க பசங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அவங்களோட ஒரே ரீசன் என்னன்னா இதுல இது சின்ன சின்னதாக பண்ணால் நம்ம அதை பார்ட் டைம்லேயே பண்ணிக்கலாமே. ஈவன் பார்ட் டைம்லேயே கூட பண்ணலாம். பட் ஆனால் பார்ட் டைம்லேயே பண்ணும்போது என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா நம்மளால இந்த இண்டஸ்ட்ரியில சர்வேவே பண்ண முடியாது. ஏன்னா பார்ட் டைம் பண்ணும்போது ஈவினிங் மட்டும் தான் அவைலபிளாக இருக்க முடியும். அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸை யார் பார்ப்பா? ஸோ அந்த இடத்துல லேக் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரே ஆளாக இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், பார்ட் டைமில் பண்ணிக்கலாம்னு நினச்சோன்னா நம்மளால அதை பண்ணவே முடியாது.
இது வந்து நம்ம வெட்டிங் ஸ்டைல்ல. இதே வந்து நான் கார்ப்பரேட் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆஃப்லைன் பிடிஎல் ஆக்டிவிட்டி பண்றதோ எதை வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் ஆனா அந்த கார்ப்பரேட் குள்ள போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். ப்ளஸ் அது இல்லாம நம்ம கிளைண்ட் என்ன கேட்டாலுமே வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கணும். நிறைய சகிப்புத்தன்மையும் அதுல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கார்ப்பரேட் சைட்ல போகும்போது. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். இதே வெட்டிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்யூஸே இருக்காது. நம்ம போனோமா வேலையை முடிச்சோமா காசை பார்த்தோமா போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் கார்பரேட்ல நம்ம பேமெண்ட் வரதுக்கு ஒரு 45 டேஸ் கிரெடிட் பீரியட் இருக்கும். கிரெடிட் பீரியட்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள புதுசா வரவங்களுக்கு வந்து கார்பரேட்ல சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு நல்ல கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் வந்து கார்பரேட் சஸ்டெயினே பண்ண முடியும். ஏன்னா கான்டாக்ட் இல்லாம வந்து நம்ம ஒரு கம்பெனி வச்சு 2 கம்பெனி வச்சு நம்மளால வந்து பண்ணவே முடியாது. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இல்ல நம்ம பண்ண ஒர்க் வேணாம், வேற மாத்திடலாம், இதை இந்த ஐடியா வேணாம், எங்க பாஸ் பிடிக்கல, இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆன் ஸ்பாட்ல ஏதாவது மாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும் தான் வந்து கார்பரேட்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ நான் என்னென்னலாம் பண்றேன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட்ல வந்து பிடிஎல் ஆக்டிவிட்டி பண்றோம். அப்புறம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கு சேனல் பார்ட்னர்ஸ் மீட்டிங் இல்ல எந்த மீட்டிங் இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட் பேக்ரவுண்ட்ல தான் மோஸ்ட்லி பண்றேன். லைக் காசா கிராண்ட், அப்புறம் ரேடியன்ஸ் ரியாலிட்டி, பிரிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் நம்பர் 1 கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். நம்ம ஒர்க்குமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய டீமையுமே நம்ம டீமும் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து புதுசா வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியோ அதிகமோ அதை பார்க்காம நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஒழுங்கா கொடுத்து நம்மளுடைய அவுட்புட் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கிளைண்ட் ஃபீல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் கிளைண்ட் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ரெஃபர் கொடுப்பாங்க, இந்த பையன்கிட்ட கொடுங்க, இவன் நல்லா பண்ணி கொடுப்பான் அப்படின்னு. ஸோ அப்படிதான் வந்து எனக்கு இன்னைக்கு இருக்க நல்ல பெரிய கம்பெனிஸ் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சது. யாருமே எனக்கு டைரக்டா தெரியாது. ஸோ ஒரு கம்பெனி பண்ணும்போது இன்னொரு கம்பெனி வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. என் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எதுக்கு இது, இதுல என்ன பெருசா காசு வருது, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்றேன், என்ன காசு வருது, இது எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கணும், இதுக்கு ஒரு வேலைக்கே போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் அதெல்லாமே நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா அந்த கிளைண்ட்ஸ்க்கு நான் என்ன தேவையோ நான் அதை கரெக்டா பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்ல இருந்து வேற வேற ஒர்க்ஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ரெகுலரா அவங்களுடைய வெண்டாஸ் இருப்பாங்க, அந்த வெண்டாஸை தாண்டி என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒர்க்ஸை நான் நல்லா பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4 கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இப்படியே வந்து எனக்கு டெவலப் ஆகி தான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல வெண்டாரா இருக்கேன், இன்னைக்கு சஸ்டெயின் ஆகி. இதை இன்னுமே நான் டெவலப் பண்ணலாம், இன்னுமே நான் நிறைய கம்பெனிஸ்க்கு போகலாம். பட் இன்னும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய ஒர்க்ஸ் நம்ம எடுத்து பண்ணணும். இது வந்து கார்பரேட் சைட்ல இருந்தாலுமே நம்ம வெட்டிங் சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் டீம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்மளால கார்பரேட்டா இருந்தாலும் சரி வெட்டிங்கா இருந்தாலும் சரி எதுவுமே ஒழுங்கா பண்ண முடியாது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லயும் நம்ம லேக் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லயும் நம்ம லேக் ஆகும். இப்போ நம்ம உள்ள வரும்போது சார் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு பார்த்தேன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து சம்திங் ஏதோ வெட்டிங்லயே அதுலயே வந்து சரியா எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ற டீம் வந்து நல்லா இருக்கணும். டீம் நல்லா இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க கிளைண்ட் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாம அவங்க கோ த்ரூ பண்ண முடியும் அவங்களுடைய ஈவெண்ட்டை நல்லா ஹாப்பியா. ஸோ டீம் நல்லா இல்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈவெண்ட் நல்லா போகாது. என்கிட்ட வேற ஏதாவது கேட்கணுமா சார்? முடிச்சிட்டீங்களா? முடிச்சுல சொல்லுங்க சார். லைக் 1-to-1 மாதிரியே அப்படியே ஒரு நல்ல கான்வர்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். எவ்வளவு என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் பண்றீங்க சார்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் கார்பரேட்லயும் சரி நம்ம பிரைவேட் ஈவெண்ட்ஸ்லயும் சரி வெட்டிங்ல இருந்து A to Z எல்லாமே பண்ணுவோம். லைக் பேக்கேஜ் மாதிரியும் பண்ணுவோம். கிளைண்ட்ஸுக்கு வந்து பேக்கேஜ் மாதிரி பண்றது வந்து பெஸ்ட் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். A to Z சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு தெரியாது, என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. என்னன்றது நீங்க சொன்னீங்கன்னா தான் ரெக்கார்ட் ஆகும், பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் பண்றாருன்றது தெரியும். புரியுதுங்களா? ஓகே.
எப்பயுமே ஓகே. A to Z சொல்லாதீங்க. நீங்க என்னெல்லாம் முக்கியமான ஈவென்ட் இருக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு வேற மாதிரி ஒரு இது கொடுக்கும். A to Z சொன்னீங்கன்னா அது வந்து என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்றத ஒரு 10 ஐட்டம் 20 ஐட்டம் வச்சுட்டு அது சொல்லுங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங்ல ரிசப்ஷன் பண்ணுவோம், மார்னிங் வெட்டிங் முகூர்த்தம் டெக்கோர் பண்ணுவோம். ப்ளஸ் அது இல்லாம வந்து சின்ன விஷயங்கள் இந்த மாலை ரெடி பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஒரு சண்டை மேளமோ இல்லை நம்ம ஒரு வெல்கம் டான்ஸ் என்ட்ரில எல்லாம் நிறைய வெல்கம் டான்சஸ் இருக்கு. நம்ம சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அந்த மாதிரி நிறைய வெட்டிங் டான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வெட்டிங் டான்சஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு டிஜே செட்டப், அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா செட்டப், கிளைண்ட் என்ன கேட்கறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத பார்த்துட்டு அதை நம்ம பிச் பண்ணுவோம். நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்கார்ன் ஸ்டால் போடுறதுல இருந்து ஒரு வெட்டிங் டெக்கார் பண்ணி அதை கழட்டி எடுத்துட்டு போற வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. ஒரு இனிஷியலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி டான்ஸ், ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸோ இல்லை வெல்கம் ஃபுட்ஸோ, அப்படி இல்லைன்னா வந்து வெல்கம் ஸ்நாக்ஸ், ஒரு டிஜே செட்டப், ஒரு என்ட்ரி ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்குறது. ஸ்பெஷல் என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு 2-3 லிஸ்ட் அவுட் பண்றேன். இந்த லோ ஃபாக் என்ட்ரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லக் என்ட்ரி, அப்புறம் வந்து சைட்ல நம்ம டெக்கார் பண்ணி என்ட்ரி தனியாக ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணுவோம், இல்லை மிரர் என்ட்ரி கொடுப்போம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் பைரோ தான் வந்து இன்னைக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. பட் அந்த கோல் பைரோலையுமே வந்து சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. அது கரெக்டான வெண்டாட்ட கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஏன்னா அது ஃபயரிங் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி அது நேமே வந்து கோல் பைரோ தான். பட் ஆனால் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஃபேக் ஐட்டம்ஸ் இருக்கு. 100%ல 90% மட்டும் தான் வந்து ஃபேக் ஐட்டம், 10% தான் ஒரிஜினலே இருக்கு. ஸோ அந்த 10% ப்ரொக்யூர் பண்ற வெண்டாஸ் எல்லாமே நல்ல வெண்டாஸா இருப்பாங்க. அதுக்கேற்ற காஸ்டிங் இருக்கும். நம்ம காஸ்ட் கம்மியா போனோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஈவென்ட் மேனேஜ்மெண்டாலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஐட்டமா வாங்கி உங்களுக்கு போட முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து இன்கேஸ் பொண்ணு மாப்பிள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்டை ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்கேஸ் ஃபியூச்சர்ல யாருக்காவது நீங்க கேட்குறீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் நினைச்சு வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஐட்டம் மிக்ஸ் ஆகி 10 ஐட்டம் இருக்கும், அதுல 2 ஐட்டம் டூப்ளிகேட்டா இருக்கும். அந்த 2 ஐட்டம்ல ஒரு ஐட்டம் ஃபயர் ஆயிடும், எரிஞ்சிடும். அது எரியறதுனால பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வந்து அந்த மாதிரி எரியறது கிளைண்ட்டுக்குமே அது அன்ஹாப்பியா ஃபீல் ஆகிடும், ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக பார்த்து ப்ரொக்யூர் பண்ணணும். லோ ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் தான். அது ட்ரை ஐஸ் வச்சு தான் பியூரா நடக்கிறது. ஸோ அது வந்து நம்ம என்ட்ரி ஸ்டேஜ்லையும் கொடுக்கலாம், ப்ளஸ் உள்ள வாக் பண்ணி போகும்போதும் கொடுக்கலாம். அப்புறம் பல்லக் என்ட்ரிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃப்ளவர் டெக்கரேஷன்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இருக்கு, நேச்சுரல் இருக்கு. அப்படி இல்லைன்னா கிளைண்ட் வேற என்ன மாடலில் கேட்குறாங்களோ அதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் டிஜேல நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் வச்சிருப்போம். செட்டப்ஸ் ஒரே செட்டப்பை காமிச்சு கிளைண்ட்டுக்கு வந்து இதுதான் டிஜே, இதுதான் ரேட்டு அப்படின்னு கொடுக்காம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து கிளைண்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களோ அதுக்கான பெஸ்ட் ப்ரைஸை நம்ம கொடுப்போம். இண்டஸ்ட்ரியில என்ன ரேட் போதோ அதை இல்லாம அதை விட பெஸ்ட் ஐட்டமா பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால தான் வந்து கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இந்த டிஜே டெக்கார், அப்புறம் இந்த லோ ஃபாக் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி ஐட்டம்ஸ், இந்த செண்டமேளம் இதெல்லாமே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. கிளைண்ட்ஸுக்கு வந்து அதே மாதிரி பேக்கேஜுமே நிறைய பேர் நம்ம கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. பட் கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம சஜஸ்டே பண்றது இல்லை. ஏன்னா பேக்கேஜ்ல போகும்போது வந்து நான் 2 லட்ச ரூபாய்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துறேன், 5 லட்ச ரூபாய்க்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. பட் ஆனால் அது எதுவுமே குவாலிட்டியா இருக்காது. ஏன்னா ஆப்வியஸா ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு ப்ராஃபிட் இல்லாம பண்ண மாட்டாங்கல்ல, ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாம. நம்ம ஜென்ரலா கணக்கு போட்டாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதோட காஸ்ட் என்ன வருது அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா கை வைக்க தான் செய்வாங்க. சாரி, நம்ம வந்து அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பட்ஜெட் பார்க்கல அப்படின்னா நம்ம யோசிக்காம ஒரு நல்ல வெண்டார் கிட்ட கொடுத்து நம்ம ஈவெண்ட்டை நல்லபடியா கொண்டு போகலாம். இல்ல நம்ம பட்ஜெட் பாக்குறோம் அப்படின்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிளைண்ட் சைட்ல இருந்தும் பண்ணதான் செய்யணும். வேற வழியே கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஒரு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து அந்த ஒரு பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட் ஓட தான் நம்ம பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ பேக்கேஜ்ல போறதுன்றது ஒரு பெஸ்ட் சஜஷனா கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதுல ஆகிற காஸ்ட் தான் அதுலயுமே ஆக போகுது. மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதுதான் காஸ்ட் நம்ம கொடுப்பாங்க. அதுல சில ஐட்டம்ஸ் வந்து பண்றது பண்ணாம இருப்பாங்க. நம்ம லிஸ்ட் அவுட்ல பார்க்க முடியாது. இப்போ 10 ஐட்டம் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 10 ஐட்டம்லயும் இப்போ லோ ஃபாக் இன்க்ளூடட் ஆகும். இப்போ நம்ம ஜென்ரலா தனியா பண்ணும்போது லோ ஃபாக் வந்து ஸ்டேஜ்லயும் போடுவோம், பிளஸ் என்ட்ரிலையும் போடுவோம். ஆனா அவங்க பேக்கேஜ்ல கொடுக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கும், அது ஹிட்டனா இருக்கும். லோ ஃபாக் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது எங்க யூஸ் பண்ணுவோம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவோம், நீங்க கேட்குற டைம்ல யூஸ் பண்ணுவோமா,
அப்படின்றது அதில் மென்ஷன் ஆயிருக்காது. ஸோ பேக்கேஜ்ல இதுவும் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற மாதிரிலாம் ஒரு வெண்டாராலையும் பண்ண முடியாது, கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதனால யாருமே பேக்கேஜ் போகாம தனித்தனியா ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பண்ணோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி இல்லை பேக்கேஜ்ல போனாலுமே பெஸ்ட் பேக்கேஜ்ல நல்லா பண்றவங்க ஆல்ரெடி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களுடைய டெக்கர் ஐட்டம் இருக்கு, எப்படி அவங்களோட ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கு, அவங்களுடைய ரிவ்யூ என்ன, இந்த மாதிரிலாம் செக் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் தென் கார்பரேட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் பேனர் பண்ணுறதுல இருந்து ஒரு பெரிய ஷோஸ் பண்ணுறது வரைக்கும், லைக் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீலான்சர்னா வந்து பர் டே ஜாப்க்கு போகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்களுடைய என்ன தேவை, ஒரு பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃப்ளையர்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதோ ஃபுல்லாகவே, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன எல்இடி வாலு, அப்படி இல்லைன்னா ஒரு டிஜே செட்டப். கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஜேஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். ஏன்னா கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் வைப்பாங்க அவங்களுடைய பாஷா காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மொமெண்ட்ல என்ன ஆகும்னா இதுல ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அலோவ் பண்றதா இருந்தாலுமே சர்டிபிகேட்ஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலா பண்ற டிஜேஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000 to 30,000 வந்து ஒரு கார்பரேட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துடலாம். பட் ஆனா நம்ம இதே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் பண்ணும்போது அந்த பட்ஜெட்ல நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000 கிட்ட ஆகும் நம்ம க்ரௌட பொறுத்து. ஸோ 1,20,000 பிளஸ் அந்த டிஜே காஸ்ட்னு பார்க்கும்போது கிளைண்ட் வந்து ஐயோ இவ்வளவு ஆகுதா டிஜேக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோட்டலை பொறுத்து தான் வந்து டிஜே நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை பண்ணா என்ன காஸ்ட் வரும்ன்றது டிஃபர் ஆகும். ஸோ டிஜேக்கு வந்து நம்ம கார்பரேட் சைடில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு வெண்டர்ஸ்க்கு. ஸோ அது ஒன்று பார்க்கணும். இன்கேஸ் நம்ம சர்டிஃபிகேட் வாங்காம பண்ணோம்னா அதுலேயும் இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் வந்து கிளைண்ட் வந்து அந்த இஷ்யூஸ்க்கு ஃபைன் பே பண்ணுறதுக்கு பதில் நம்ம சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கார்பரேட்ல இருக்கு. டிஜேவை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சின்ன எம்சி பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஒரு எல்இடி வால், ஒரு ஸ்டேஜ் செட்டப், கிளைண்ட் என்னென்னலாம் கேட்குறாங்க, ஒரு போட்டோ பூத் கேட்குறாங்கன்னா போட்டோ பூத்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லைக் மொசைக் போட்டோ வால் இருக்கு, ஹோலோகிராம் இருக்கு, வீடியோ பூத்ஸ்ல வந்து 360 வீடியோ பூத் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ பூத்ல வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அது 1-2 சொல்ல முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லயும் நிறைய இருக்கு. விஆர் கேம்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை டெவலப் பண்ற மாதிரி யூனிக்கா நிறைய அதை எதிர்பார்ப்போம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து அது ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் வேணும், ஒரு ஈவென்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து ஸோ அதை கொடுப்பாங்க. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்குமே? ஓகே ஓகே, கட் ஆச்சு நடுவுல, கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே சார், இப்போ கிளியரா இருக்குல்ல? கேக்குறீங்களா? வேற ஏதாச்சும் யாருன்னா क्वेश्चंस? Mr. Gautam, நீங்க 3 years பண்றீங்க இல்லையா இந்த டிஜே? வாட்ஸ் யுவர் பேக்ரவுண்ட் பேசிக்கலி? ஆக்சுவலி வந்து பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் சைடுல கேக்குறீங்களா இல்ல எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன். பிஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கொரோனா பீரியட்லாம் வந்தது. ஸோ அங்க இருந்து நான் ஜம்ப் பண்ணது, என்னோட கரியரே ஜம்ப் பண்ணேன். லைக் லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ஃபுல்லா ரியல் எஸ்டேட் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய கம்பெனி, ஒரு காசா கிராண்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரேடியன்ஸ்ல ஒர்க் பண்ணேன். ஸோ ரேடியன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வெளியே வந்து இனிஷியலா ரேடியன்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல கார்பரேட் சைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அங்க வந்து எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. இனிஷியலா நான் இந்த ஃப்ரீலான்சர்ன்ற ஒரு ஒர்க்கை தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அதுல நான் டு பி ஃப்ராங்க் அதுல ரொம்ப ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன ப்ராஃபிட் தான். அந்த ஒர்க்கை நான் சஸ்டெயினா பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் லான்ச்சும் நான் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டில் டேட் வரைக்கும் என்ன ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிருக்கோ அந்த கம்பெனில இருந்து அப் டு டேட் எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன். பிளஸ் அது இல்லாமல் ஏதாவது ஷோஸ் நடக்குது, ஒரு சேனல் பார்ட்னர்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி செலிப்ரேஷனோ இல்லை பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ ரேடியன்ஸ்க்கு A to Z நாம மூணு வருடங்கள்ல எத்தனை ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க? அரௌண்ட் ஒரு 4,000 5,000 மேல ஈவென்ட்ஸ் இருக்கும். பெரிய ஈவென்ட்ஸ், சின்ன ஈவென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. அண்ட் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? நீங்க வந்து இப்போ
you have an office and coordinate with everybody, or you yourself have something with you? Yeah, Like, I have டூ குடவுன்ஸ் ஃபுல்லா பொருள்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து நார்த் சென்னையில தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கனால வந்து மோஸ்ட் ப்ராப்ளி திருவொற்றியூர் சார். திருவொற்றியூர். ஓகே. எல்இடி ஸ்கிரீன்லாம் நீங்களே வச்சிருக்கீங்களா? ஆமா சார். உங்க ஓன் இது இருக்கு எல்இடி ஸ்கிரீன்ல, பிஏ ஆமா சிஸ்டம்லாம் வச்சிருப்பீங்க, எல்இடி ஆமா சிஸ்டம். ஆமா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் ஆனா வந்து எல்லா வெண்டர்ஸாலையும் எல்லா ஐட்டம்ஸும் ஓனா வச்சிருக்க முடியாது. முடியாது 100% வைக்க முடியாது. அட்லீஸ்ட் சம்திங் பேசிக்கா சில என்னோட ஸ்ட்ரென்த் இந்த ஏரியான்னு சொல்லுவாங்களா, அதான் கேட்கறேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கா வந்து ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க இருந்து வாங்கி அங்க கொடுத்து அதுல ப்ராஃபிட் பாக்குற வெண்டர் கிடையாது. நம்ம வந்து பொருளை ஓனா வச்சு அந்த பொருள்ல இருந்து அவங்களுக்கு என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் டில் நவ் வரைக்கும். நம்ம கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ் கேட்கறாங்கன்னா நம்ம வெண்டர்ஸ் கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணி அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆப்வியஸா இன்னைக்கு நான் இண்டஸ்ட்ரியில நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல. 3 yearsல ஒரு 4,000 to 5,000 பண்ணிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். குட், கீப் இட் அப். பெஸ்ட் விஷஸ். அதுவும் இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட் ஈவென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. பிசினஸ் பெருசாயிருக்கு. ஸோ இந்த இயர் இன்னும் நல்ல குட் இயரா இருக்கும். How big your setup? How many people are there with you? நமக்கு ஃப்ரீலான்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் வந்து கண்டினியூஸா வேற கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நம்மளுடைய ஓன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 members. Very good, very good. வேற என்ன கேட்கலாம்? வேற சிவகுமார் சார் என்ன பேசுறீங்களா? ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போல நடத்துறதுலாம் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரியலி சேலஞ்சிங் தான், அதோட சந்தேகமே இல்லை. நல்லா பண்ணிருக்கிறது கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. டு பி ஃப்ராங்க், இட் கிவ்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் யங்ஸ்டர். சரியா நான் பாக்குறேன், எங்க ஏரியாவில் நிறைய பாக்குறேன். நிறைய எங்க பக்கத்துல நைபர்ஸ் பக்கம்லாம் என்னென்ன பண்றீங்கன்னு கேட்டா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு 10 நாளைக்கு ஆள் காணாம போயிடுவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. 10 நாள் கழிச்சு வந்து நல்லா ஒரு வாரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பாருங்க காணாம போயிடுவாங்க. அது மாதிரிதான் இருக்காங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடைக்காத நேரத்தில் சின்ன சின்ன வேலையை கூட செய்யறாங்க அந்த பசங்க. ஏபிள் டு சர்வை. அவங்களுக்கான ஒரு பேக்கரி லைஃப் சக்சஸ்ஃபுல்லா வாடகை கொடுத்து சைக்கிள் வச்சு போட்ட அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இட் கிவ்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இட் கிவ்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் செவரல் யங்ஸ்டர். இவங்க இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாதப்போ ரேபிடா பைக் எடுத்து ஓடுறாங்க, அதுக்கு ஒரு 500 600 வருதுன்றானுங்க அவங்க. அந்த பசங்கள்லாம் பசங்க எல்லாம் ஓரளவு பிழைக்க கத்துக்கிறாங்க. பெரிய அளவுக்குனாலும் சும்மா இல்லாம ஏதாவது அவனுக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கும் அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு கூட சில பசங்க தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப நிறைய ஹாப்பி. நீங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி சேலஞ்சிங். எக்ஸ்ட்ரீம்லி வெல்றப்போ சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீவன் சார். தேங்க்யூ சார். கணேசன் வாங்க. வணக்கம் சார். இப்போ இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பேசுனீங்க. எனக்கு சில டவுட் இருக்கு. இப்போ பேசிக் டவுட்ஸ் we were also discussing. இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல மெயின் வந்து கோஆர்டினேஷன் தான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பேக்கேஜை விட வந்து இண்டிவிஜுவல் தனித்தனியா ஆள் பிக்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பெஸ்ட்னு சொல்றீங்க. ஓகே, எங்களுக்கும் நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஆனா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணேன், அதுல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நாங்க வந்து மூவிங் கேமரா வச்சோம், 360 டிகிரி மூவிங் கேமரா வச்சோம். மூவிங் கேமரா என்ன பண்ணாரு, அதை வச்சு வந்து ஒரு அந்த டிஜே கண்டக்ட் பண்ணவரு. அது மூவிங் கேமரா ஓரமா வச்சுட்டாரு, இங்க டிஜே இருந்தது. என்ன லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே we found one thing. என்னன்னா மூவிங் கேமரால இந்த ரிசப்ஷன்ல இருந்தாங்கல்ல எங்க அந்த இவங்க வெட்டிங் கப்பல், அவங்க வரவே இல்லை அதுல. புரியுதுங்களா? மூவிங் கேமரா வச்சோம், எல்லாருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாரும் உண்டு. ஆனா முக்கியமா அந்த வெட்டிங் கப்புள்ஸ்க்கு அங்க மூவிங் கேமரால வரணும்ல. லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே forgotten or something, இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப பர்பஸே சர்வலா போச்சு, பணம் செலவு பண்ணியும் ஒண்ணு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த அந்த கேமரா வந்து இந்த வெட்டிங்ல சைட்ல கேமரா இருக்கு. இது வந்து அந்த கல்யாண மண்டபத்துல பிக்ஸ் பண்ணவங்க, அவன் ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்.
எங்களுக்கு வீடியோ வந்து ஒன்னு ஸ்டேஜ் வீடியோ அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 வீடியோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த 2 வீடியோவும் ஃபங்க்ஷன் நடக்கிறத வந்து கவர் பண்ணியே வராங்க மேஜர். இந்த ஆளு பண்ணும்போது நான் அந்த 2 இன்டர்மீடியட் கனெக்ட் பண்றவர் வந்து அந்த கல்யாண மண்டபத்துல அந்த இது வச்சிருக்கிறது தான், அந்த ஸ்கிரீன் வச்சிருக்கிறது தான். அவரு கோஆர்டினேட்டே பண்ணல சரியா. அதனால வந்து இது நிறைய டைம்ல வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்கிரீன்ல வரணும், அதான் மெயின். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும். கடைசியில பார்த்தா இவங்கள பார்ட்டிசிபென்ட்ஸா நிறைய வருது, அவங்க வரல. இது கூட நான் ஃபவுண்ட் அவுட் லேட்டர். இதுல அந்த ஃபங்க்ஷன் நேரத்துல வந்து நம்ம ஹோஸ்ட் இருப்போம், நம்ம வந்து நம்ம எல்லாரையும் ரிசீவ் பண்றதுல அந்த மாதிரி தான் இருப்போம். அப்ப கவனிக்க மாட்டோம். இது முடிஞ்ச உடனே தான் தெரியுது, எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க. சார் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய காட்டுறீங்க, இது வீடியோல அந்த பொண்ணு பிள்ளைய காட்டவே இல்லை, நாங்க வெளியில இருந்து கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. தீஸ் ஆர் ஆல் ஹிக்கப்ஸ். இல்ல அதுதான் சார். அது கொஞ்சம் அது எப்படி பண்ண சொல்லுங்க. அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து மண்டபத்துல வந்து பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து சரியா கோஆர்டினேட் பண்ணல அப்படின்ட்டு. நானும் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், ஃபிக்ஸட் டைமிங்ஸ், ஃபிக்ஸடான ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களை நீங்க அடிச்சே போட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு லாஸுமே கிடையாது. எனிவே நீங்க எண்ட் ஆஃப் தி டே நீங்க காசை கொடுத்து தான் அவங்கள்ட்ட போக போறீங்க. ஆனா இதே நீங்க வெளியில இருந்து நீங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்து எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு எல்இடி ஸ்கிரீன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றனால அவன் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்க என்ன கிளைண்ட் நான் சொல்றது வந்து அது மட்டும் இல்ல, அது ஓகே. அது நான் சொல்றதுன்னா உங்கள நீங்க பேக்கேஜ் சொல்றீங்கல்ல, பேக்கேஜ்னா டிஜே, வெல்கமிங் டான்ஸ், சோன்சோ அந்த சண்டை மேலமே எல்லாமே அது அந்த மாதிரி இது வெல்கமிங் இது வீடியோகிராஃபர் அண்ட் இந்த மூவிங் கேமரா அந்த மாதிரி சில, அப்புறம் பிளே ஃபன் கேம்ஸ், இது எல்லாமே ஒரு ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட இருந்தாக்கா he will allot a timing for that and he will subsequently do it because நாங்க ஓனருங்க வந்து ஹோஸ்ட் வந்து எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எங்களுக்கு அதனால ஒன்றும் புரியாது. அப்போ அது பெட்டரா தோணுது எனக்கு. அதனால இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது பெஸ்ட். பட் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நீங்க சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு 10 lakh பட்ஜெட்ல பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அதை 5 lakh பட்ஜெட்ல பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க. 10 lakh எங்க இருக்கு, 5 lakhs எங்க இருக்கு. ஸோ அந்த 5 lakhs இன்பிட்வீன்ல எங்க போகுது அப்படின்னா அந்த குவாலிட்டியில் தான் அந்த 5 lakhs போகுது. நீங்க குவாலிட்டியா எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை நீங்க பார்த்து நீங்க பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்குற எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனா நம்ம காஸ்ட் பார்த்து வந்து இவனை விட அவன் கம்மியா இருக்கானே, ஸோ ஆப்வியஸா ஒருத்தன் கம்மியா இருக்கானா எப்படி கம்மியா இருக்க முடியும்? இவன் போடுற பொருள் தான் அவனும் போட போறான், இவன் பண்ணி கொடுக்கதான் அவனும் பண்ணி கொடுக்க போறான். என்னதான் சொந்த பொருள் வச்சிருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல இருந்து நம்ம 10% நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்ல ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தா கூட பேசுறீங்களா? கேட்கல. ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஹேங் ஆயிடுச்சா? கௌதம் உங்களுக்கு ஹேங் ஆயிடுச்சு. ஓகே சார். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. தேவேந்திரன் இருக்கீங்களா? இல்லையா? எனக்கு இந்த ஒரு டவுட் ஒன்று அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன டவுட்னா, எல்லாம் கல்யாணத்துல நம்ம காலெல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாம் என்ட்ரி கொடுக்குறதுன்னு சொல்றாங்க. மணப்பெண்லாம் என்ட்ரி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, அது என்ன இந்த ஈவெண்ட் மேனேஜர் சஜஸ்ட் பண்றாங்களா இல்ல கல்யாண வீட்டுக்காரங்க சஜஸ்ட் பண்றாங்களான்னு புரியல எனக்கு. பொண்ணுலாம் ஆடின்னு வருதுங்களா? 2 பக்கமே இருக்கு சார். அது 2 பக்கமும் இருக்குதா? 2 பக்கமே இருக்குது. அது இவங்களும் சஜஸ்ட் பண்றாங்க, அவங்களும் பண்றாங்க. கௌதம் சரி ஆயிடுச்சா? உங்க வீடியோ இப்ப கனெக்ஷன் கிளியரா இருக்கா? சரி. எஸ் சார். என்ன சார் இத கேட்டீங்க? சொல்லுங்க சார். இல்ல இந்த என்ட்ரி கொடுக்கறத பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி காஸ்ட் இது குவாலிட்டி போகுது, பேக்கேஜ்ல போனாக்கா குவாலிட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதுக்கு சொல்யூஷன் தான். இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒன்னு ஐ வாண்ட் குவாலிட்டி அண்ட் அட் த சேம் டைம் கோஆர்டினேஷன். இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஒர்க்கை நாங்க தான் எடுத்து பண்றோம், அப்ப ஹோஸ்ட் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு டிடிஎஸ்ஸா இருக்கு. மெயின் பாயிண்ட் இது. இப்போ குவாலிட்டியும் வரணும், வரணும்னு சொன்னாக்கா நம்ம நீ சொல்றீங்க ஹை காஸ்ட் ரொம்ப நல்லா பண்றாங்கன்றீங்க.
ஐ டோன்ட் ஹை வாண்ட் டு காஸ்ட்ன்றதை விட இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியல, இப்போ நீங்க ஒரு 5 கொட்டேஷன் வாங்குவீங்க ஒரு 5 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர்கிட்டே நீங்க கொட்டேஷன் வாங்குவீங்க. அதுல ஒருத்தர் ஹையா இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப லோவா இருப்பாரு. ஸோ அதே பொருள் அதே விஷயங்கள் பண்ற ஒருத்தர் ஹையா கொடுக்குறாரு, அதே விஷயங்கள் பண்ற ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாரு அப்படின்னா இன்பிட்வீன்ல எங்கேயோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து அடிப்படுது இல்ல. ஸோ எப்படி அவங்களால அவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது? ஆப்வியஸா எல்லா பொருளுமே எல்லா வெண்டாருமே கையில வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு 10 ஐட்டம்ல ஒரு 5 ஐட்டம் ஓனா வச்சிருப்பாங்க, ஒரு 5 ஐட்டம் வந்து வெளியில தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி அவங்களால கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னா அவங்க அந்த 5 பொருள் ஓனா பண்றாங்கல்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்றாங்க. இப்ப நான் வந்து ஒரு 5 lakhs பட்ஜெட் கொடுக்குறேன் ஒரு வெட்டிங் டெக்காருக்கு, இல்ல ஒரு வெட்டிங் பேக்கேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டெக்கரேஷனுக்குன்னு ஒரு 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பேன், பிளான் பண்ணி வச்சிருப்பேன். இதே ஒருத்தர் 3 lakhs rupees பட்ஜெட் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் அந்த டெக்கரேஷனுக்கு 50,000 தான் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாரு. 50,000ல இந்த டெக்கரேஷன் முடிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் நிற்கும். ஸோ 1 lakh பண்றவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், 50,000 பண்றவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? இல்ல இப்போ எங்களுடைய ஐடியா என்னன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு 6 or 7 ஐட்டம்ஸ் தரீங்க சொன்ன மாதிரி, டெக்கரேஷன், டிஜே, இந்த மாதிரி வெல்கமிங், என்ட்ரி, வெல்கம், கேம் இதெல்லாம் இது மொத்தம் 4-5 ஒரு 6-7 ஐட்டம் நம்ம சொல்றோம். இப்போ அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிக்ஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பண்ணாக்கா நல்லா இருக்கும். இனிஷியலாவே நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையுமே கூப்பிட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நீங்க இதை தான் பண்றீங்க, ஸோ இந்த லொகேஷன்ல நீங்க இதை பண்ண போறீங்க, ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் லொகேஷன் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ அதை நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வெண்டாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி அவங்களுக்கான லொகேஷன்ஸை கொடுத்துட்டு இங்கதான் நீங்க ஈவினிங் பண்ணா கூட சக்சஸ் ஆகாது சார். ஏன் சொல்றேன்னா நான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணதுல ஐ சஃபர்டு டிஃபிகல்டிஸ். ஃபங்க்ஷன் எல்லாம் போச்சு, பட் ஆனா சில லேக்குன்னு எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளும் உட்காந்து பேசி பண்ணோம். நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு குவாலிட்டி, ஐ வாண்ட் குவாலிட்டி ஆல்சோ. முக்கியமான டைமிங், இந்த டைமிங்ல தான் மிஸ் ஆகுது. எப்பயுமே யாரா ஒருத்தர் டைமிங் லூஸ் பண்றாங்க. ஒன்னு ஈவன் நம்ம கப்புல உள்ள வரதுக்கு அந்த வீடியோ ஐ மீன் மேக்கப் எல்லாம் பண்ணி உள்ள வரதுக்கு சில நேரம் லேட் ஆயிடும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க இதுல பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்துல போகும்போது இவர் ஒரு வருஷ பாட்டு வச்சிருந்தாரு, பாடினே இருந்தாருங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் என்ன பாட்டு பாடுறாரு தெரியுமா? வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சோக பாட்டை போட்டாரு. உடனே நான் போய் அந்த மியூசிக் டைரக்டர், சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க உள்ள வந்துட்டு நீங்க எந்த பாட்டை போடுறீங்க? அது வந்து நம்ம கோஆர்டினேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா இப்போ பொண்ணு மாப்பிள்ளை எப்போ வராங்கன்றத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஓனர் அங்க போய் நிக்கலனாலும் அட்லீஸ்ட் அங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தரை நம்ம போட்டிருப்போம். சோ அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுல டச்லயே இருந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்ப வராங்க, என்ன டைமிங்ல இருக்காங்க, எங்க வந்துட்டாங்க, எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம செக் பண்ணோம்னா அப்போ நம்ம டிஜே பர்சன் கிட்டயோ இல்ல ஆர்கெஸ்ட்ரா கிட்டயோ போய் அலர்ட் பண்ணிடணும். 5 minutesல வந்துருவாங்க, இல்ல 10 minutesல வரும், அதுக்கு நீங்க ரெடியா இருங்கன்ட்டு. சோ டிஜே வந்து ஆல்ரெடி டிஸ்க்ல வந்து அவங்க அதுக்கேற்ற சாங்ஸ் அலோகேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நம்ம டக்குன்னு என்ட்ரி வராங்க அப்படின்னா அந்த சாங்ஸை வந்து போட்டுருவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு அளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, நல்லா பண்றேன், குவாலிட்டி பண்றேன், நீங்க why don't you make it possible இந்த பேக்கேஜ வித் குவாலிட்டி. இப்போ நான் இப்போ வந்து லேக்கணுன்றது இந்த மாதிரி தனித்தனியா ரெண்டு நீங்களே ஒரு பேக்கேஜ் இந்த லேக்கணும்னா இல்லாம why don't you try? இருக்கும், அதுக்காக சொல்றேன். இல்ல இப்ப நம்மளுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம பண்றோம். பட் ஆனா இப்ப நம்மளை விட வந்து இன்னும் கம்மியா கொடுக்கணும், அந்த ஆர்டர் எடுக்கணும்ன்றதுக்காக வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீ டிஜிட்டல் ஆட்ஸ் ரன் பண்றோம்ல, டிஜிட்டல் ஆட்ஸ்ல வந்து சும்மா ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பேக்கேஜ் டீடைல்ஸை போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு போட்டேன்னா அங்க ஒரு 100 என்கொயரி போகும் 2 லட்ச ரூபாய்க்கு. இதே நான் அந்த விஷயத்த நல்ல குவாலிட்டியில பண்ணித்தரேன், ஒரு 3 lakhs பட்ஜெட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 10 என்கொயரி தான் வரும். ஏன்னா என்னை விட ஒருத்தன் கம்மியா பண்றதுக்கு இருக்கான்றது இன்னைக்கு ஆன்லைன்ல விசிபிளா. கரெக்ட். ஆனா பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் சார். நீங்க இப்ப இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கண்டக்டட் ஃபங்க்ஷன் நான் இன்னும் இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கணேசன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட் கிடையாது, காஸ்ட் பிரச்சனை கிடையாது. காஸ்ட்ன்றது நான் ஒரு மேரேஜ் போனேன், மிகப்பெரிய மேரேஜ். இங்க இதுல நம்ம வானகரத்துல இது இருக்குல்ல, நம்ம உங்க இது இல்ல, நம்ம இந்த ஸ்ரீவாரி இல்ல,
ஸ்ரீவாரி பக்கத்துல இப்ப நீங்க பண்ணீங்கல்ல இதே கன்வென்ஷன் அங்க சென்டர் இருக்கு புதுசு. ம். ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். எம்டி கன்வென்ஷன் சார், இருங்க, எம்டி அங்க கன்வென்ஷன் தானே? அதுதான் ஆமா, அதுலதான் அதுல ஒரு ஒரு அங்கதான் ஒரு வச்சுட்டு ஒரு மேரேஜ் போனேன். ம். ஒரு அவங்க அரேஞ்ச் பண்ணது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான். என்ன, இட்ஸ் லைக் a 5-star hotel standard vegetarian food, very costly. ஆனா அந்த அந்த ஃபுட்டு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபுட்டு வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும்னு தான் அரேஞ்ச் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் அவங்க பண்ணது வந்து அமெரிக்கால இருந்து இருந்தவங்க இங்க மேரேஜ் பண்ணாங்க. ஆனா நம்ம சாதாரண சரவணபவன ஹோட்டல்ல இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுற குவாலிட்டி கூட அதுல இல்ல. பல நேரங்கள்ல நிறைய நல்ல காசு கொடுத்தா நல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற கும்பலும் இருக்குது. இல்ல கண்டிப்பா இருக்குது, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. நீங்க காஸ்ட பத்தி பேசுறத விட உங்க குவாலிட்டியே பேசுங்க. ஒண்ணு, என்னோட குவாலிட்டி இவ்வளவுதான், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. புரியுதுங்களா? மத்தவங்க எப்படி பண்றாங்கன்றது அடுத்து. மத்தவங்க நான் இதை கொடுக்குறேன், அதுதான் உங்களோட கான்பிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த். நான் என்னால இதை கொடுக்க முடியும், எனக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும். நீங்க யார்கிட்ட வேணா போய்க்குங்க, அது அவங்க விருப்பம். நீங்க உங்களோட குவாலிட்டியில உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணாத நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை சொன்னீங்கன்னா அது உங்களோட, அதை ப்ரூவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுதுங்களா? பண்ணுங்க. நீங்க வேற யாருன்னா பேசுறீங்களா? சார் வணக்கம். நல்ல சிறப்பான தலைப்பு சார், நல்ல ஊக்கம் கொடுத்தீங்க. ஸோ என்னுடைய கேள்வி வந்து, நீங்க இந்த ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஷன் இருக்கும், டிஸ்கஷன்ல எல்லா கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு அமௌண்ட் ஏதாவது அட்வான்ஸா வாங்குறீங்களா இல்ல ஃபுல் அமௌண்ட் வாங்குறீங்களான்றது என்னுடைய கேள்வி. சார், நம்மளுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம போய் சைட் ரெக்கி பண்றோம். சைட் ரெக்கி பண்ணிட்டு என்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கிளைண்ட் என்ன கேட்கறாங்கன்றோ அதுக்கேற்ற பட்ஜெட் கோட்டிங் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அந்த இப்போ ஒரு 2 lakhs வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா ஒரு 5,000 மட்டும் அட்வான்ஸ், அவங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 5,000 அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு மேரேஜுக்கு ஒரு 1 week பிஃபோரோ இல்லை 10 days பிஃபோரோ வந்து ஒரு 20 to 30% வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு பிஃபோர் டே இல்ல அந்த ரிசப்ஷன் அன்னைக்கு இயர்லி மார்னிங் அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து இன்னொரு 20% 30% வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவன் முடிச்சதுக்கு அப்புறம் கிளைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம திருப்பி போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை கேட்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ். எப்பவுமே இமீடியட்டா கையில முடிச்சுட்டு போகும்போதே வாங்குறது அப்படின்றது இல்லை நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு. சில பேர் காசு தராமலையும் போயிருக்காங்க ஏமாத்திட்டு. ஸோ நம்ம காஸ்டிங் பாக்குறது இல்லை, கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் நமக்கு. குட் ரியலி சேலஞ்சிங் ஜாப் சார் இது. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக தே ஆர் அப்ரோச்சிங் ஈவென்ட் மேனேஜர்ஸ். ஸோ அதில் வந்து அவங்க தரமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கணுன்றது தான் எல்லாருக்குமே விருப்பம். கண்டிப்பா நீங்களும் கொடுங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஆமாங்க இதற்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 3 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க, இல்லை 5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க. நீங்க வேரியஸ் ப்ரைஸஸ் பீங் கோட்டட். ஒரு லேமேனா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 5 ஃபங்க்ஷன் நடத்திட்டாருன்னா அவருக்கே தெரிஞ்சிடும் எது எது குறை நிறைகள்லாம் என்னன்னு தெரியும். புதுசாக ஒருத்தர் ஃபங்க்ஷன் நடத்துறாருன்னா அவர் தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வரப்போறார். ஒரு 5 ஃபங்க்ஷன் 10% நடத்திட்டு அவர் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போக மாட்டார், அவரே நடத்திக்குவார். ஏன்னா அவருக்கே அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்துடும். இந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லாதவங்க தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வருவாங்க. எப்படி தெரிவு பண்றது நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி தெரிவு பண்றது, அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கும்? நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க கொட்டேஷன் வாங்கி அவங்க கொட்டேஷன் ஹையோ லோவோ அதெல்லாம் வந்து செகண்டரி தான். எப்பவுமே வந்து நம்ம எந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு இல்லை, நீங்க தனித்தனியா யார்கிட்ட கொடுத்தாலுமே சரி, அது கிளைண்டோட விருப்பம் தான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு 2-3 இடத்துக்கு போய் பார்க்கணும். அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களா. இப்போ சார் சொன்னாரு ஃபுட்டு வந்து ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம காஸ்டிங் கொடுத்தா மட்டும் நல்ல பொருள் கண்டிப்பாக கிடைச்சிடாது. சார் சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு பர்சனலா அங்க உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே இந்த கேட்டரர்ஸ் நல்லா இருக்காங்க கொடுப்பீங்க, ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பீங்க, வெரிஃபை பண்றது. ஆமா, இப்போ நம்ம ஈவன் ஒரு சின்ன ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு ஐஸ்கிரீம் அப்படின்னாலுமே அந்த ஐஸ்கிரீம் வந்து அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த ஐட்டம் நம்ம அவங்களுக்கு இனிஷியலா எடுத்து போய் கொடுக்கணும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா கிளைண்ட்டுக்குமே வந்து 4 பேர் ரெஃபரும் பண்ணுவாங்க,
நம்மளுக்கும் நல்ல குட் நேம் கிடைக்கும். ரைட், வெரி குட், பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். குட் டு நோ யூ, குட் டு நோ யூ. குட். இப்ப இந்த மேனேஜ்மெண்ட், இவென்ட் மேனேஜ்மெண்ட் இதுல செய்றீங்க. இப்ப இதுல நீங்க இப்ப உங்களை பொறுத்த மட்டும், உங்களை அந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க எத்தனை பேர் இதுல ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க அந்த சம்பவம் நடக்க? அது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றத பொறுத்த. இப்போ ஒரு ஃபுல் பேக்கேஜ் எடுத்து பண்றோம் அப்படின்னா நியர்லி ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி. பேக்கேஜ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. சின்ன டெக்கர் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மெம்பர்ஸ் தேவையே கிடையாது. ஏன்னா சின்ன டெக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டெக்காரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஈவினிங் போல தான் நடக்க போகுது. ஸோ இப்போ டிஜே செட்டப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour போதும் டிஜே செட்டப் பண்றதுக்கு. ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட டீம் ஒரு 5 o'clock அங்கே இருந்தா போதும். இப்போ என்ட்ரி அண்ட் டெக்கரேஷன் இது 2 மட்டும் தான் வந்து நம்ம ப்ரியரா போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ ஒரு மண்டபத்துல நம்மளுக்கு ஒரு 2 o'clock அலோவ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். இதே மண்டபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸ்லாம் வந்து 4 o'clock தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா 6 o'clock ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே டபுள் மேன் பவர் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 4 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 8 பேர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் டைமிங்ல முடிக்க முடியும். இப்ப இதுல வந்து இப்ப இந்த மொத்தமான இந்த இவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம பல பேரும் பார்த்து அவர் நல்ல வடிவா செய்திருக்கிறார் என்று சொல்ல போறது வந்து இந்த சாப்பாடு அதுகளை பற்றி அல்ல, இந்த வீடியோவை தான் பார்த்து செய்வாங்களா? அப்ப இதுல வந்து அந்த வீடியோவை தான் முதல் பார்ப்பாங்களா? அதுல என்ன பல பேரும் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்கிறது அந்த வீடியோ தான். இந்த வீடியோ தயாரிக்கிறதுல இப்ப ஒரு சமய சடங்குகள் எல்லாம் நடக்கும். அப்ப அதை பற்றிய பூரண அறிவுகள் அது அடுத்த இப்ப முந்தி அந்த நாளையில பழைய ஆட்கள் இருந்து அவர்களா இதுக்கு பிறகு இப்படி, இதுக்கு பிறகு இப்படி, இதுக்கு பிறகு இப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்ப ஆனா அவர்கள் ஒருத்தருக்குமே ஒன்றும் தெரியாது. இந்த வீடியோ ஆட்கள் அவர் தான் டைரக்டர், அவர் சொல்றபடிதான் எல்லாமே நடக்கும். அப்ப அதுகளை பற்றிய அறிவூட்டல்கள், அதுகளை பற்றிய தெளிவுகள் எல்லாம் நீங்கள் இப்ப உங்களுடைய ஆட்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்து வச்சிருப்பீங்களா? அப்படியோ? இல்ல அப்படி கிடையாது சார். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோகிராஃபர் வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பேர் இருப்பாங்க போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்றதுக்கு. மினிமம் ஒரு 5 பேரா இருப்பாங்க. ஒரு பெரிய டீம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 5 பேர்ல வந்து ஒரு 3 பேர் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, 2 பேர் வந்து கத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த டீம் கிட்ட கத்துக்கிறதுக்காக புதுசா வந்தவங்களா இருப்பாங்க. அந்த 3 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேரை கைட் பண்ணி அந்த ஈவெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே கரெக்டா பக்காவா ஷூட் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ரிசல்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் தான். நீங்க ஒரு நல்ல டீம் கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும். முக்கியமான விஷயங்கள் எதையுமே வந்து கட் பண்ணாம எல்லாமே கரெக்டா ஆட் பண்ணி, பிளஸ் அது இல்லாம நீங்க உங்க சைட்ல நம்ம வந்து கேட்டிருப்போம் யார் யாரெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ்ல கரெக்டா வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த வீடியோ எடிட்டிங் நடக்கும். போட்டோவுமே அதே மாதிரி தான். யாரை ரிஜெக்ட் பண்ணணும், யாரை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சொல்றதை வச்சு தான் வந்து ஒரு வீடியோகிராஃபரோ இல்லை ஃபோட்டோகிராஃபரோ வந்து எடிட்டிங்ல உட்காந்து எடிட்டிங்ல நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சராசரியாக இப்ப இங்கெல்லாம் நம்ம நாட்டில் இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு இவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, ஒரு வெட்டிங் ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு பிறகுதான் அந்த வீடியோ கொடுப்பாங்க. அவ்வளவு வச்சு அந்த ஆல்பம் அதுல எல்லாம் அவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் எல்லாம் செய்து கொடுப்பாங்க. கேட்டா அப்படித்தான். ஏன்னா பல இடங்கள்ல வேலையில எடுத்து வச்சு கொண்டு இனிமே அதை முடிக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. சராசரியா இப்ப உங்களை இந்த ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு காலத்துக்குள்ள உங்களாலே அதை செய்ய முடியுது? அதுக்கு இல்ல 1 minute, அதுக்கு நீங்கள் மறுமொழியை சொல்றதோட நான் இதை முடிச்சிருவேன். மிகவும் நல்ல வடிவாக நீங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய இது ஒரு புதுமையான ஒரு துறை. இந்த துறைக்கு இப்ப அவர் யார் எங்கட வின்சென்ட் பேர் எங்கட சார் சொன்னார், இல்லை பழைய காலத்து இருந்தே இருக்குன்னு சொல்லி. என்றாலும் இது வந்து இந்த கூடுதலாக இப்ப இடம் பெற்றிருக்க முந்தி அந்த நாளையில பெரியவர்கள், ஊர்ல இருக்கிறவர்கள், வீட்டுல இருக்கிறவர்கள் அவர்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து 4 பேர் ஒரு ஆள் இப்படி இல்ல இப்படி செய்யணும் பண்ணுவார், இன்னொரு ஆள் இல்லை இப்படி செய்யணும் பண்ணுவார். அப்படியான பல குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப ஆனா அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் இடமில்லாமல் இருக்கு. அதை நீங்கள் நல்ல வடிவாக செய்ய வேணும் என்று சொல்லியும் இப்ப நீங்கள் இதுவரையில உங்களுடைய கருத்துகளின் படிக்க நீங்க நல்லா செய்கிறீர்கள் என்றதும் தெரியுது. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய கேள்விக்கும் அந்த மறுமொழியை இருக்கா சொல்லிவிடுங்க.
இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி வந்து எனக்கு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்க செலக்ட் பண்ற டீமை பொறுத்ததா. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து நான் இனிஷியலா சொல்லும் போதே வந்து சொல்லிடுவேன். இப்போ நீங்க என்கிட்ட வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி கொடுக்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவோ இல்ல ஆன் சேம் டேவோ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி இஷ்யூ பண்ணுவோம். டிரைவ்ல போட்டு லிங்க்ல அவங்க சாஃப்ட் காப்பி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் கிளைண்ட் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனிஷியலாக சொல்லியிருப்போம் ஒரு 300 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், 400 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கிளைண்ட் சைட்ல இருந்து சீக்கிரமா எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒரு 15 to 20 டேஸ்ல வந்து நான் ஆல்பமே டெலிவரி பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 15 to 20 டேஸ்ல கொடுத்துருவேன் பென் டிரைவ்ல போட்டு. ஸோ கிளைண்ட் சைட்ல இருந்து வந்து எனக்கு நல்ல கோஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னா வித்தின் அ மந்த்ல வந்து நம்ம ஃபுல் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதுதான் நம்மளுடைய செட்டப்பே. 1 மந்த்ன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டைம் தான். இது எங்க லேக் ஆகும் அப்படின்னா கிளைண்ட் சைட்ல தான் டு பி ஃப்ராங்க் லேக் ஆகும். ஏன்னா கிளைண்ட் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்களால போட்டோஸை செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த இஷ்யூஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். பட் நீங்க சொல்ற இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கிளைண்ட் சைட் கிடையாது, அது வெண்டார் சைட் தான் இருக்க இஷ்யூ. அது நீங்க இனிஷியலா பார்க்கும் போதே வந்து நீங்க கரெக்டா செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, நம்ம இங்க இந்தியாலுமே வந்து அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்டே வந்து நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. என் வீட்லயே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1.5 years ஆயிடுச்சு அந்த ஆல்பமும் வீடியோவும் வர்றதுக்கு. ஒருத்தருக்கு வரவே இல்லை, அந்த கடையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. நீங்க கரெக்டான டீம் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி சார், நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ரவி சார், ரவி சார் வந்திருக்காரு. ரவி சார், செல்வா எதனா பேசுறீங்களா? தேவேந்திரன், ரவி வாங்க செல்வா. வணக்கம் சார். வணக்கம். லாஸ்டா தான் வந்தேன். அதான் பார்த்தேன் நான் ஞானசேகரன் சார் கேட்ட கேள்விக்கு இவரு சார் ஈவன் சார் வந்துட்டு ஆன்சர் பண்ணதுல ரெஃபரன்சஸ் பார்த்துட்டு தட்ஸ் வெரி குட் ஆப்ஷன். ஆனா அது எப்படி உங்களுடைய ஈவெண்ட் லைவா நடக்கிறதுக்கான ரெஃபரன்சஸ் வந்துட்டு நீங்களே வந்து அவங்களை இன்வைட் பண்ணுவீங்களா? அப்போ 1 or 2 ஈவெண்ட்ஸ் நீங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இது பாருங்க நாங்க வேற ஈவெண்ட்ஸ் பண்றோம், நீங்க வந்து இதில் பார்த்துக்கோங்க எதுக்கும் ஒரு முறை சாம்பிளுக்கு அப்படின்னு நீங்களே இன்வைட் பண்ணுவீங்களா அவங்கள? உங்க கஷ்டம் நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ கிளைண்ட் நம்ம மேல நம்பிக்கை வர்றது அதுல தானே. ஓகே, அது கரெக்டான நேரம் கிடைச்சதுன்னா சான்ஸ் இருக்கு. பட் ரொம்ப ஷார்ட் வந்து அது பாக்குது, அவங்களுக்கு டைம் இல்ல. ஆமா, ஷார்ட் பீரியடா இருந்தாலும் நம்மளோட வொர்க்ஸ் காமிக்கலாம். வொர்க்ஸ் பார்த்து தான் பண்ண முடியும். யா, இருந்தாலும் அட்டெண்ட் பண்றதுல வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு அது. ஐ திங்க் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த ஆப்ஷனை வந்துட்டு விடாம அவங்களை இன்வைட் பண்ணா அவங்க வராங்களோ இல்லையோ, பட் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பரவாயில்ல, நம்மளை நம்பி கூப்பிடுறாருன்னா அப்போ இவங்க கான்ஃபிடென்ட்டா பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஐ திங்க் அது நல்ல யுக்தியா பாக்குறேன் நான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு. இனிஷியலா பாத்தீங்கன்னா நம்ம கேட்டரிங் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்க எங்களுடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சாம்பிள் பாக்குறதுக்காக. பட் ஆனா இப்போ கரண்டா நம்ம சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கேட்டரர்ஸே என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ஃபால்ஸான வெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அவங்களுடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்றதுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 பே பண்ணா போதும், 700 பே பண்ணா போதும், நீங்க ஒரு வெட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிட்டு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். பொண்ணு மாப்பிளே இருக்க மாட்டாங்க, வெறும் வந்து ஸ்டேஜ் பொண்ணு மாப்பிளே தவிர மற்ற எல்லாமே இருக்கும். வாவ், 600 rupees கொடுத்தா போதுமா? அதுக்கு ஆமா 500 600 அது பட்ஜெட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்பிக்கை ஏற்படுத்தாது. பலர் என்ன பண்றாங்கன்னா இந்த வெட்டிங் இருக்கு இன்னைக்கு நீங்க வாங்க அப்படின்ட்டு வர வச்சு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லி அனுப்புறாங்க. அந்த மாதிரி பல பேர் பண்றாங்க. அது நான் பார்த்திருக்கேன். நான் பல பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணா அது என்டையர் ஈவென்ட்க்கு அது கரெக்ட் தான். பட் யூ சொல்றது வெறும் கேட்டரிங்க்கு மட்டும் இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். கேட்டரிங் பர்சன் மட்டுமே இதுவும் நல்லா ஸ்பெசிஃபிக்கா செட்டப் பண்றாங்க. கேட்டரிங் பர்சன் மட்டும் ஃபுல் ஈவென்ட்டை செட்டப் பண்ணி ஃபால்ஸான வெட்டிங்கை கிரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக மட்டுமே வந்து இந்த புதுசா ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்றாங்க. பயங்கர காம்படிஷன் ஒர்க் அவுட் ஆகாது, அது சக்சஸ் ஆகாது. ஒரு வெட்டிங்ல போய் சாப்பிடும் போதுதான் அது வந்து ரியாலிட்டி. இந்த மாதிரி பண்றதுல வந்து ஒர்க் அவுட் ஆகாமன்றது டவுட் தான். பட் அட்லீஸ்ட் இட்ஸ் a very good முயற்சி சார். அது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, இவ்வளோ எஃபர்ட்லாம் வந்து வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நாட்டிலயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்காது, அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க இவ்வளவு காம்படிஷனுக்கு. இது பெரிய விஷயம்ன்ற நான். கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு எஃபர்ட் போடலன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகாது.
ரீச் ஆகுது. எக்ஸலண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த கோல் ஃபயர் தான் சார் கொஞ்சம் டேஞ்சரஸா ஃபீல் பண்ண ஒரு எப்படி ஃபயர் இதெல்லாம் செய்வாங்க சார். ஒரு ஜஸ்ட் ஷோ சார் அது அது நிஜமாவே புகை வந்த மாதிரி ஃபீல் பண்ண சார். நிஜமா புகை இல்லைங்களா? புகை வரலையா? அது ஆர்டிபிஷியல் தான். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் நானு. இப்போ ஒரு என்னுடைய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கோல் பைரோக்கு 700 rupees 800 rupees சார்ஜ் பண்ணுவேன். பட் ஆனா அதே கோல் பைரோக்கு 300 rupees சார்ஜ் பண்றவங்களும் இருக்காங்க. கோல் பைரோன்ற கான்செப்டே என்னன்னா, இப்போ நம்ம அந்த புஷ் பண்ண மாதிரி வரதுல நம்ம போய் கையே வைக்கலாம், நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது, சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது. ஒரு சில்லுன்னு இருக்காது, ஒரு சூடாவும் இருக்காது, எந்த மாதிரியுமே இருக்காது. பட் ஆனா அந்த 300 கொடுத்து நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம்ல, காஸ்ட் வைஸ் பார்த்தா கம்மியா இருக்கும். அந்த பொருள்ல போய் நம்ம கையே வைக்க முடியாது, நம்ம ட்ரெஸ்ஸே ஓட்ட போட்டுரும். அது வந்து அந்த ஹால் அந்த ரிசப்ஷன் அந்த பாய்ஸ் அந்த கல்யாணம் பொண்ணு பையன் அந்த இடத்துல வச்சாங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அங்க எங்கேயுமே யாருமே துத்து தர முடியாத அளவுக்கு ஒரே ஆமா ஃபுல்லா புகையாயிடும். புகையாயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். டிஸ்டர்பா ஃபீல் பண்ணும். ஆமா அது அவசியம் எல்லாம் கேக்குறாங்களா? அது நிஜமா கேக்குறாங்களா? இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க சார் அது. பட் ஆனா வந்து சினிமா நல்ல ட்ரெண்ட்லயும் இருக்கு. சினிமால வர்ற மாதிரி எல்லாம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணும். ஈவினிங் நேரத்துல ஒரு மாதிரி சல்ஃபியா இருந்தது, ஒரு மாதிரி ஏசி ரூம் வேற, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப். அப்போ இதுல வந்து இன்னொரு சேலஞ்சுமே இருக்கு. இப்ப வெண்டாஸ் வந்து இன்கேஸ் கம்மியான காஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எடுக்கிற பொருள் கம்மியான லோவான குவாலிட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரியாரா போயிட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல ஏசி ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடணும் ஒரு 10 minutes. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த புகை வந்து வித்தின் a minute வந்து கிளியர் ஆயிடும். ஏசி ரன் ஆகும்போது கிளியர் ஆகாது. ஓகே, தேவேந்திரன் இருக்கீங்களா? தேவேந்திரன் போயிட்டாரா? வேற யார் இருக்காங்க? வணக்கம் சார். வணக்கம், வாங்க. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்ததுனால வர முடியல. யங்ஸ்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க நம்ம குழுவில். அதுவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கேட்க முடியல, நான் ரெக்கார்டிங்ல கேட்குறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். இந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் சார். அதுல அந்த ஹீரோ ஈவெண்ட் மேனேஜர் தான் காமிப்பாங்க. அந்த ஹீரோ அப்படிதான் காந்தி கண்ணாடி ஒரு படம். சக்கரபாணி சார் இதெல்லாம் பேசுறீங்களா? வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே இது இப்போ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு அவ்வளவு ஒரு அதிகமா அனுபவம் கிடையாது. எங்க குடும்பத்துல என் பிரதர்லாவோட டாக்டரு அவ ஐடில ஒர்க் பண்றா. அவ்வளோ கட்டிக்க போறோம்னு 2 பேரும் சேர்ந்து எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க கல்யாணத்தை பத்தி யாரும் கவலைப்பட்டுக்காதீங்க, நாங்க அது பேக்கேஜா ரெடி பண்ணிட்டோம், அது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இது பண்ண போறோம். நீங்க பொதுவாக கல்யாணம் நம்ம வந்துட்டு அதை பத்தியே கவலையில் இருப்போம். எப்படி பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், யாரை செய்ய போறோம்னா ரொம்ப சிம்பிளா அந்த பசங்க சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்தது, என்னது இதுங்க என்னமோ பேசுதுங்களேன்ட்டு. ஆனா உண்மையிலேயே ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில நாங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பிள்ளைங்க 2 சொல்லிடுதுங்க, நீங்க ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். மொத்தத்தையும் அதுங்களே இது பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னு நடந்துகிட்டே இருக்குது. நாங்க பாட்டு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பாடு நேரம் சாப்பிடுறது போகிறது இப்படிதான் இருந்தது. அந்த மேரேஜ் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எங்க குடும்பத்துல என் பிரதர்ல பொண்ணு ஏற்பாடு பண்ணது. ரொம்ப சந்தோஷம். அவர் பேரோட கௌதம் தான், அவரு மாப்பிள்ளை பேரு. அவரு ரொம்ப அருமையா அந்த அப்புறம் கேட்டேன், நாங்க ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தோம், எவ்வளவு ஆகும்னுட்டு ஒவ்வொன்றுக்குள்ள அவ்வளவு ஆகணும் ஒரு ரப்பா போட்டு வச்சிருந்தோம். ஆனா அதை விட கம்மியா தான் இந்த பசங்க சொல்லுதுங்க, அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இவ்வளவுதான் நாங்க கொடுத்தோம்னுட்டு. ரொம்ப அருமையான அனுபவம். வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் நீங்க நல்ல சிறப்பா அந்த பணியை செய்யணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த சென்ட் மேல அடிக்கிறாங்களா? அந்த குரூப் எல்லாம் சென்னையில இருக்காங்களா? இருக்கு சார். அது பிள்ளைங்க சென்ட் மேல வச்சிருந்தாங்க. அவர் சொன்ன கேம்ஸ் அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. கேம்ஸ், டான்ஸ், அப்புறம் என்ட்ரி டான்ஸ், என்னென்னமோ ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அது புதுசா தான். என்னமலம் பண்றதுக்கே சென்னையில வந்து 200 to 300 பீப்புள்ஸ் இருக்காங்க சார். அவங்களும் ஃபுல்லா ஆக்குபைட் ஆயிட்டாங்கன்னா வெளியில இருந்தா நம்ம கேரளால தான் கூப்பிடணும். நம்ம டீம்ல ஒருத்தர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உடையவங்க ஒருத்தர் இருக்காங்க, யாருக்கு தெரியும்? நீங்க தான் நினைக்கிறேன். ரேணு பண்றாங்க. ரேணு
ரேணு வந்து ஹைதராபாத்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய ஈவெண்ட் எல்லாம் பண்ணி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஷி ஹாஸ் a ஸ்ட்ராங் ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும். இங்க வந்து பண்றது இல்லை, ஆனா வந்து ரேணு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம குரூப் பண்ண அவங்க பண்ணுவாங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுங்க. முடிச்சுக்கலாமா சார்? எங்க அம்மா வந்து ஒரு பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜர் சார். அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து 6 பேரு அக்கா தங்கச்சி, 6 பேரு அண்ணன் தம்பி, எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி எல்லாம் கல்யாணங்கள்லாம் பண்ணும்போது எங்க அம்மா, அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா எல்லாம் சேர்ந்துதான் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் பண்ற அரேஞ்ச்மெண்ட் வந்து பக்காவா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிடுறதுல இருந்து சமையலுக்கு சொல்றது, அந்த நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்க அம்மா, எங்க ஃபேமிலிலே எங்க அம்மா தான் பெஸ்ட் அதுல. அதனால எங்க அம்மா வந்துடணும், யாரா இருந்தாலும். எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட, நீ வந்து ஒரு சேரை மட்டும் போட்டு அங்க உட்கார், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயுமே பிரமாதமான ஈவென்ட் மேனேஜர்லாம் இருந்திருக்காங்க, பெரியவர்கள் நம்ம குடும்பத்துல. நான் என் லைஃப்ல ஒரு 20 கல்யாணம் முன்ன நின்று பண்ணியிருக்கேன். என்னோட கல்யாணம் எல்லாம் சேர்த்து, என் தம்பிங்க கல்யாணம் எல்லாம் சேர்த்து ஒரு 20 கல்யாணம் நான் முன்ன நின்று பண்ணியிருக்கேன். என் பேரண்ட்ஸ் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணம் எல்லாமே இருக்கேன். பல விஷயங்கள்ல பல வேஷம் போட்டிருக்கேன். சிவகுமார் சார் அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஈவன் போட்டோகிராஃபில இருந்து எனக்கு தெரியும். போட்டோகிராஃபரா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பல கல்யாணங்களுக்கு. வேஷம் போட்டு நீங்க என்ன வேஷம் போட்டீங்க? அதுதான் இந்த போட்டோகிராஃபர்ஸ் வேஷம். அப்படியா? நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி முடிச்சிடுறோம்ல. தேவேந்திரன் பேசணும். வாங்க தேவேந்திரன். ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ சென்னையில ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோயம்புத்தூர்ல நடக்குது அல்லது வந்து திருச்சியில நடக்குது, இந்த மாதிரி வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும் போது இந்த மேனேஜ்மெண்ட்காரங்க எப்படி அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணுவாங்கிறது கொஸ்டின். சொல்லுங்க கௌதம். தேவா, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆஸ் அ டெக்கரேட்டரா வந்து நம்ம ஓன் விஷயங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு வெண்டார் கிட்ட கொடுத்து கோயம்புத்தூர்ல பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். நம்மளே டைரக்டா போய் பண்ணாதான் கிளைண்ட் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது அவங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்க முடியும். அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளைண்ட் கிட்ட பிஃபோர் ஹவர் சொல்றோம், டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். கிளைண்டால அஃபோர்ட் பண்ண முடியறவங்களா இருந்தாங்கன்னா ஓகே. இன்கேஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்டேஷனை 50-50 ஷேர் பண்ணிப்போம். இல்ல இன்னும் ரொம்ப சின்ன டெக்கர் தான் கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப மட்டும் நியர்பைல இருக்க அவங்களுடைய நியர்பைல யார் இருக்காங்கன்னு நம்மளுடைய கொலீக்ஸை செக் பண்ணி அதுல யார் பெஸ்டா பண்ணுவாங்களோ, என்ன பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணுவாங்களோ அவங்கள சஜஸ்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அது ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கூட இப்போ கேட்டரிங்னா இங்க இருக்கக்கூடியவங்க, இப்போ நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது யாராவது இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ண முடியும். இப்போ அதே ஏன்னா உங்க நல்ல டீம், உங்க பெஸ்ட் டீம்ங்கிறத உங்களை இன்வைட் பண்றாங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போது அந்த டீம் எப்படி அங்க கோஆர்டினேட் பண்ணுவீங்கதான் எனக்கு கொஸ்டின். இல்ல நம்ம மொத்த டீமுமே அங்க போயிடுவோம். மொத்த டீமும் அங்க போயிட்டு, இப்போ நம்ம சென்னையில ஒரு ஈவென்ட் நடந்தா என்ன பண்ணுவோம், சேம் அதே தான் அங்கேயுமே. பட் என்ன இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போவோம், அவ்வளவுதான். அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ, அது நம்ம என்ன ஈவென்ட் பண்றோமோ அதை பொறுத்து கிளைண்ட் சைட்ல இருந்து வாங்குறதா, இல்ல 50-50 ஷேர் பண்றதா, இல்ல கிளைண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லாம நம்ம மொத்த பேக்கேஜ்ல அது கொண்டு போறதான்றது நம்ம அந்த பட்ஜெட் என்ன ஒர்க் அவுட் பண்றோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. இப்போ ஆக்சுவலா சென்னையில நீங்க ஒரு பிரைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மத்த ஊர்ல பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா பே சொன்னா அவங்க எப்படி அவங்க கிளைண்ட்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க, இல்ல என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு நல்ல கிளைண்ட் வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பண்ணி கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருக்கவங்க வந்து அவங்க ஆசையும் இருக்கும் நல்லா பண்ணணும்ட்டு, அவங்களால வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷனை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டு நம்ம அந்த டிரான்ஸ்போர்டேஷனை ஷேர் பண்ணிடுவோம் கிளைண்டோட. ஏன்னா கிளைண்ட்டுமே ஹாப்பி ஆகணும், நம்மளுமே நம்மளுடைய ஒர்க்கை வந்து விட்டு கொடுக்க கூடாது. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கணும். இது நம்ம எப்படி நினைக்கிறோம். கௌதம், நோன் பிளேஸ்ல பண்றது அன்னோன் பிளேஸ்ல பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்ல. ஆக்சுவலி வந்து நீங்க சொன்னது கரெக்ட்.
பட் ஆனா வந்து நம்ம ஓன் டீம் வச்சு ஓன் மெட்டீரியல் வச்சு பண்றோம் அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே நம்மளால பண்ணிட முடியும். இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்டா சஜஸ்ட் பண்ணுவோம் கிளைண்ட்ஸுக்கு, ஆர்டிஃபிஷியல் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நேச்சுரல் கொடுக்குற ஃபீல் வந்து தனி, ஆர்டிஃபிஷியல் கொடுக்குற ஃபீலே தனி. ஏன்னா நேச்சுரல் தான் வந்து நல்லா லுக்காகவும் இருக்கும், பார்க்க பிளசன்டபுளாகவும். இப்போ இன்கேஸ் நான் நேச்சுரல் தான் பண்றேன், நான் வேற டிஸ்ட்ரிக்ட் போயோ இல்லை வேற ஸ்டேட் போயோ பண்றேன் அப்படின்னா எனக்கு எங்க நல்ல நேச்சுரா ஃப்ளவர் கிடைக்கும், எங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அங்கிருந்து நான் சோர்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் வர வச்சிருவேன் என்னுடைய லொக்கேஷனுக்கு. ஸோ அப்படி நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் மெட்டீரியலும் அங்கே வந்துடும், ப்ளஸ் அது இல்லாமல் என்னுடைய ஓன் பர்சன்ஸும் அங்கே வந்துருவாங்க, லேபர்ஸும். அது இல்லாமல் என்னுடைய கரெக்டான மெட்டீரியல்ஸுமே வந்து அங்கே வந்துடுறனால எனக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. நான் இதே வேற வெண்டார் வச்சு பண்றேன் அப்படின்னா அந்த வெண்டார் சைட்ல என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் மேபி நான் ஒர்க் கொடுத்தாலும் என்கிட்டயே கூட சொல்ல மாட்டாங்க, அதை மேனேஜ் பண்ணி பண்ணிடணும் தான் நினைப்பாங்க. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணணும், அந்த மாதிரி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா நான் என்னுடைய ஓன் டீமை கொண்டு போயிட்டு என்னுடைய ஓன் மெட்டீரியலை பண்ணும்போது எனக்கு எந்த சஃபருமே இருக்காது, வெறும் டிரான்ஸ்போர்டேஷன் தவிர்த்து. அதுவும் நம்ம ப்ரியராகவே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த இஷ்யூஸுமே இருக்காது. பிளானிங் தான். இப்போ ஓகே, இப்போ அதான் இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ரிலீஸ் ரிலீஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு 15 டேஸ்ல இருந்து அல்லது ஒரு 2 months 3 months கூட பண்ணுவாங்க. இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு நீங்க எப்படி அவங்களுக்கு பே பண்ணுவீங்க அல்லது எப்படி அவங்களுக்கு சால்வ் பண்ணுவீங்க அதை? இப்போ நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸோ இல்லை 45 டேஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு தான் வந்து அந்த கிரைட்டீரியாலாம் இருக்கு, கிரெடிட் பீரியட் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஓன் ஃபண்டை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். சில இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், சில இடத்துல அட்வான்ஸே வாங்காம பண்ணிட்டு ஒர்க்லாம் முடிச்சு 45 டேஸ் கழிச்சு வந்து பேமெண்ட் வரும். அப்போ நம்ம ஓன் ஃபண்டை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே வெட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், ப்ளஸ் அது இல்லாமல் ஈவென்ட் முடிஞ்ச ஒரு 3 to 4 டேஸ்ல மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 1 வீக்ல கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மேக்ஸிமம் அந்த 1 வீக்ல அந்த ப்ராசஸே முடிஞ்சிடும். நம்ம ப்ராஃபிட்டை வந்து நம்ம முன்னாடி கையில் எடுத்து வச்சுக்காம வாங்கின அட்வான்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் லேபர்ஸ்க்கோ இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம்ல நம்ம பேமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக நம்ம கிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. குட் அப்ரோச். எஸ் சார். ஓகே, வெரி குட் கௌதம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்ச பிறகு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மற்ற வேற யாரா கேள்வி கேட்குறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஓகே, ரைட். நல்ல ஒரு இது கொடுத்தீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. உங்களை நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேவேந்திரனுக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ.